பாஸ் வர போறாரு. முதல்ல பார்க்க போறேன். பார்த்த உடனே இம்ப்ரெஸ் பண்ணிடணும். பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்னா ஸ்ட்ரைட்டா உள்ள போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இங்க என்னடா? Good morning. This is the announcement for all the passengers. Flight number 925 Mumbai to Chennai arrived at gate number 5. அவர் எப்படி இருப்பாரு? பேரு பிரபுன்னு மட்டும் தெரியும். அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப பாரு. பிரபு சார். Yes, I am Prabhu. நீங்க பிரபு சார் ஹீரோ மாதிரி இருப்பாரு. நீங்க எஃப்சி பண்ணாத ஹோட்டல் அடி மாதிரி இருந்துட்டு பிரபு சாரா? போங்க சார் போங்க. இவரு பிரபு சாரா? பிரபு சாரா? சார் ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். பாஸோட போட்டோ அனுப்புங்க சார். பாஸ் இவரு? பாஸ் வந்துட்டாரு. வராரு சார். பாஸ் வந்துட்டாரு. உண்மையிலே பாஸ் ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. நல்லா இருக்காரு. பாஸ் பேச்சுலர் ஹீரோவா இருப்பாரு. சிங்கிளுக்கு சிங்கிளா நீங்களா இல்லன்னு பார்த்தா இப்படி ஃபேமிலி ஹீரோவா இருக்காரு. வணக்கம் சார். வெல்கம் சார். சார் சார் என்ன உங்களுக்கு தெரியாது? ஐ அம் ஜாக். உன் டீடைல் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகே சார். லக்கேஜ் எடுத்துட்டு வா. ஓகே சார். வெல்கம் மேம். What time is coming? இந்நேரம் வந்திருக்கணும். Oh, okay. சாரி லேட் ஆயிடுச்சு. ஓகே. குடுங்க பாப்பாவை குடுங்க. சார் என்ன சார் இது? அவன் பாஸை பிக்கப் பண்ணலான்னு வந்தா அவன் பாஸோட பொண்டாட்டி பிக்கப் பண்ண வந்திருக்கான். மும்பை கல்ச்சர்ல பாஸுக்கு இதெல்லாம் சகஜம் போல. அப்பர் வாழ்க்கை அப்படி இப்படிதான் இருக்கும். நம்ம லோன்னு அடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். பாஸ் கரெக்ட் டைம்க்கு வர மாட்டீங்களா? அதான் எங்க டைம்ல நீங்க வந்துட்டீங்களா? ஆல் தி பெஸ்ட். பட்டே கலப்புங்க. Thank you. Okay, bye. Thank you. Bye. சீக்கிரம் போகணும். லேட் ஆயிடுச்சுல. மேடம் இந்த காரை ஃபாலோ பண்ணீங்க மேடம். ஏய் சார் இப்போதைக்கு அவங்களை ஃபாலோ பண்ண சொல்ற? உங்க ஒய்ஃப் நம்ம காரை மிஸ் பண்ணிட்டாங்கன்னா? ஃபூல். அவங்க என் ஒய்ஃப் இல்ல, ஃபிளைட்ல ஒன்னா வந்தவங்க. ஐயோ, அந்த குழந்தை என் கூட ஒட்டிக்கிச்சு. வரப்போ உங்க லக்கேஜ் அதிகமா இருந்ததுனால குழந்தைய நான் தூக்கிட்டு வந்தேன். ஓ அப்படியா? சரி மேடம் நீங்க எப்படியாவது போங்க. ஏய் போலாம் சார். சாரி, யூ கேரி ஆன். ஓகே பாய். பை பிரபு. Bye. See you. சாரி சார், அவங்க ஒய்ஃப்னு தப்பா நினைச்சிட்டேன் சார். அப்போ உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா சார்? சார்
எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. போதுமா? சார் எதுக்கு கெட்ட பக்கம் சிரிக்கிற? ஆமா, கூட வந்த பொம்பளைய பொண்டாட்டின்னு சொல்லிட்டீங்க. அதான் சாரு கடுப்புல உங்கள்ட்ட பேச மாட்டேங்கிறாரு. உனக்கு என்ன தெரியும்? அடியோடு சார், ஆக்சுவலி ஏர்போர்ட்லயே என்ன சரியா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க முடியல சார். உங்க பேரு? ஐயோ சாரி சார், நான் மாத்தி சொல்லிட்டேன். என் பேரு ஜாக்கி ஜான் சார். உங்களுக்கு எப்படி ஜாக்கி ஜான் பேர் வச்சாங்க? மூக்க பார்த்தா? ஆக்சுவலி என்னோட ஒரிஜினல் நேம் செந்தாமரை, அத சுருக்கி ஜான்னு மாத்திட்டேன். அது எப்படி சார்? செந்தாமரைய சுருக்குனா ஜான் வரும். தப்பா சுருக்குனா வரும்டா. அதெல்லாம் சரி, பேரு முன்னாடி ஜாக்கி எப்படி வந்துச்சு அத சொல்லுங்க. படிச்சுட்டு வேலை இல்லாத சமயத்துல கை செலவுக்கு கார்பரேட் இந்த ஜாக்கி திருடி வித்தனால பேருக்கு முன்னாடி ஜாக்கின்னு வந்துருச்சு. கார திருடி இருந்தா கூட கௌரவமா இருந்திருக்கு. போயும் போயும் ஒரு ஜாக்கிய. வண்டி அடியா. காது கேட்கலையா? காது கேட்குமா கேட்காதா? டிராபிக் ஆகுது. ஒரே செகண்ட் சார். சார் சிக்னல் லைட் போட்டாங்க சார். டிராபிக் சார், போலாம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், வாங்க சார், உட்காருங்க சார். வாங்க சார், வாங்க. ஏரியா Good morning, sir. Good morning, sir. Welcome to Chennai, sir. Excuse me, sir. May I come in? Come in. Thank you, sir. Sir, welcome to Chennai, sir. அதான் ஏர்போர்ட்ல கொடுத்தீங்களே. சார், நீதான் வாங்கலையே சார். ப்ளீஸ் சார். தேங்க்யூ. சார், இது நானே எங்க வச்சிருக்கேன் சார். சார் சார், காலையில நானும் பாக்குறேன், உங்க முகம் நல்லாவே இருக்கு. கார்ல வரும்போது கூட நீங்க சரியாவே பேசல. இதுலயும் ஒட்டாமே இருக்கீங்க. ஏதோ ஒரு யோசனையில டிராபிக்ல வர காரை விட்டு வெளியே வந்துட்டீங்க. உங்க மனசுல ஏதோ ஓடிட்டு இருக்கு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சார், உங்களை பார்க்க சத்யான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க சார். யாரு?
என்ன பேர் சொன்னீங்க? சத்யா சார். யாரு அந்த மெக்கானிக்? ஆமா சார், மெக்கானிக் சத்யா தான் சார். எது கண்டவங்களும் உள்ள விடுற? முதல்ல வெளில போ சொல்லு. சத்யா நம்ம கம்பெனியோட ரெகுலர் கிளைண்ட். 5 வருஷமா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். உடனே அதை கேன்சல் பண்ணு. சார் திடீர்னு கேன்சல் பண்ண சொன்னா அவங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க சார். பிரச்சனை ஆயிடும் சார், கலடெல்லாம் பண்ணுவாங்க சார். அப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுதான் சொல்றேன். அவங்களுக்கு போ சொல்லு. சார் நான் சொன்னாலும் உங்ககிட்ட பேசாம போக மாட்டாங்க சார். சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்களே கொஞ்சம் சொல்றீங்களா சார்? ப்ளீஸ் சார். ஓகே வர சொல்லு. ஓகே சார். ஓகே சார். சார் எதுக்கு அந்த பேர் கேட்டோடனே இவ்வளோ டென்ஷன் ஆகுது? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. இப்போதைக்கு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்றேன். உன் மூஞ்சில முழிக்க நான் விருப்பப்படல. என்ன நிம்மதியா இருக்க விட. இனிமே உனக்கு இந்த கம்பெனில ப்ராஜெக்ட் இல்ல. வெளில போ. நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? அப்படி என்ன சார் என் மேல கோபம்? நீங்க யாரு? மெக்கானிக் சத்யமூர்த்தி சார். சுருக்கமா எல்லாரும் சத்யான்னு கூப்பிடுவாங்க. சாரி, நான் ஏதோ ஞாபகத்துல வேற ஒருத்தவங்க நினைச்சு டென்ஷன் ஆயிட்டேன். சொல்லுங்க என்ன விஷயம்? சார் பழைய பில்ல கிளியர் ஆகல சார், அதான் சார் வந்தேன். ஓகே நான் என்னன்னு பாக்குறேன், நீங்க போங்க. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் சார். இனிமே மூர்த்தி தான் உங்க நேம். முன்னாடி இருக்க பேரை நீங்க இங்க வெண்டரா இருக்க வரைக்கும் என்கிட்ட சொல்லவே கூடாது. ஓகே? ஓகே சார். பை த வே சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். பேருக்கு முன்னாடி இருக்க ஜாக்கி ஓகேவா சார்? நான் போயிட்டு வரேன் சார். சார் கூட மிங்கிலே ஆக மாட்டாரு. நம்மள 2 அடி கேப்ல தள்ளி வச்சே பேசுறாரு. இவரோட பர்சனல் பிரச்சனை தெரிஞ்சுக்காம நம்மளால அவர் நெருங்கவே முடியாது. இந்த சத்யா யாரா இருக்கும்? சார் புது எம்டி வந்தவனே எனக்கு சம்பளத்தை ஏற்றி தரதா சொன்னீங்க. அத பிரபு சார்ட்ட கொஞ்சம் பேசுங்க சார். பிரபு சாருக்கு என்ன பிரச்சனைன்னு இந்த எலியை வச்சு கண்டுபிடிச்சலாம்ல. அது நான் பேசுறதை விட நீ போய் பேசணும்னு வச்சுக்க, கண்டிப்பா பரிதாபப்படுவாரு. ஏன்னா அவருக்கு இலகன மனசுடா. அப்படியா சார்? ஆமாண்டா, அவர் கிட்ட போய் உன் கஷ்டத்தை சொன்னா கண்டிப்பா போட்டு கொடுப்பாரு. அவருக்கு சென்டிமெண்டா சத்யான்ற பேர் ரொம்ப பிடிக்கும். பேசும்போது அடிக்கடி சத்யா சத்யான்னு யூஸ் பண்ணிக்கோ, ரிசல்ட் பாசிட்டிவா வரும். அப்படிங்கிறீங்க? இப்பவே செஞ்சிடறேன். இப்ப எப்படி இம்ப்ரெஸ் பண்ற மட்டும் பாருங்க சார். நீங்க சார் 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 வீடு சுமாரா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா சார்? இது சும்மா டெம்பரவரி தான் சார். இத போய் உங்களுக்கு கொடுப்பாங்களா? ஆல்ரெடி 2 BHK பெரிய அபார்ட்மெண்ட் ஒன்னு பார்த்து வச்சிருக்கோம். எங்க? நம்ம சத்யா கார்டன்ல.
சார் ரொம்ப ராசியான அபார்ட்மெண்ட் சார். சத்யா கடனுக்கு போனவங்க எல்லாம் பெரிய ஆளா இருக்காங்க சார். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட அம்மா பேரே சத்யா தான். ரொம்ப ராசியான பேர் சார். சரி போ. சரி சார். சார் அந்த வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் கூட சத்யா பர்னிச்சர் ஷோரூம்ல தான் வாங்கியிருக்கேன். நீ கொஞ்சம் வெளில போறியா? சார் நீங்க டென்ஷனா இருக்கீங்க, நீங்க ரிலாக்ஸா இருக்காக ஒரு சாங் போடவா? அலெக்சா புட்டி சாங் ஃப்ரம் சத்யா மூவி. உங்களுக்கு பிடிச்சது சார்? சத்யா சத்யா. Searching Satya original soundtrack by Ilayaraja Music. சார் சார் இன்கிரிமெண்ட் கிடைச்சதாப்பா? சத்யான்னு சொன்னா அவருக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க. அந்த பேரை கேட்டவே வந்தாலும் கொலவெறி ஆகிறாரு சார். சத்யான்னு சொன்ன உடனே சப்புன்னு விட்டாருவாருங்க. ஒண்ணு உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு, எனக்கும் தேவையானது கிடைச்சிருச்சு. அவருக்கு தேவையானது கிடைச்சிருச்சாமா? சார் பல்லு ஓடையிற அளவுக்கு அடிச்சிருக்கீங்க, அதுவும் சத்யன்ற பேரை கேட்டாலே டென்ஷன் ஆவறீங்க. உட்காருங்க சார். என் பல்லு தங்காது சார். நான் உங்க பிஏ, பர்சனல் அசிஸ்டன்ட். இதுவா இருந்தாலும் பிராங்கா சொல்லுங்க சார். உங்களோட பர்சனல் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் உங்களை பர்சனலா கவனிச்சிக்க முடியும். ஒன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேலையை பாரு. அது இல்ல சார், எதுக்கு அடிச்சீங்கன்னு தெரியாமலே அவன் புலம்பிட்டு போறான். ஒருவேளை எனக்கு இதை பத்தி தெரிஞ்சிருந்தா நான் அவங்கிட்ட சொல்லிருப்பேன் சார். உங்களை கேர் பண்றதுக்காக தான் சார் கேக்குறேன். சார் சத்யான்றது யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்க வைஃப்க்கு பேபி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படி ஊர் பிரச்சனை தூக்கி உங்க மேல போட்டுக்கிறீங்களே, அதனால நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வச்சா என்னங்க பண்றது? நான் இனிமே நீ சொல்லாம இந்த வீட்டை தாண்டியும் இந்த கோட்டை தாண்டியும் நான் எங்கேயும் போக மாட்டேன். தூண் மேல சத்தியம். என்ன சார் இது? இப்படி ஒரு வைஃபா? இவ்வளவு சிக்கலான ஒரு லைஃபா? இந்த மாதிரி கேரக்டர்லாம் சினிமால தான் சார் காட்டுவாங்க. நிஜத்துல ஆச்சரியமா தானே இருக்கு. சினிமானா கூட கைத்தட்டி ரசிச்சிடலாம், ஆனா பிராக்டிகலா எப்படி சார் பாசிபிள்? என் பேச்சை கேட்காம தான் அவளோட எனக்கு கல்யாணமே நடந்துச்சு. கடைசியில் அவன் என் பேச்சை கேட்காதனால தான் அதுவும் முடிஞ்சு போச்சு. சார் உங்க ஒய்ஃபோட போட்டோ இருக்கா சார்? எக்ஸ் ஒய்ஃப். சாரி சார், போட்டோ கொஞ்சம் கொடுக்குறீங்களா சார்? எதுக்கு? கொடுங்க சார் சொல்றேன். இது பொண்ணு மாதிரியே இல்லையே சார், பார்க்க ஆம்பளை மாதிரி இருக்கு. ஷீஸ் a rowdy baby சார். அதேதான். விடுங்க சார், இந்த லேடியோட வாழ்றதே கஷ்டம் சார். ஆமா சார், உங்களுக்கு டைவர்ஸ் ஆகல, விடுதலை கிடைச்சது நினைச்சீங்க.
இந்த கொடுமையில இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னு நினைச்சீங்க. ஏஞ்சிருங்க சார். எதுக்கு? உங்களுக்கு உடனே தேவை ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். பாருக்கு போலாம். போலாம். சாரி சார், போலாம் சார். பாருக்கு இல்ல, கோயிலுக்கு. பார் கோயில். போலாமா? சார், இந்நேரம் பாருக்கு போயிருந்தா சரக்க போட்டு போதில செவ்வாய் கிரகத்தை சுத்திட்டு வந்திருக்கலாம். நீங்க என்னடானா கோயிலுக்கு கூட்டு வந்து நவகிரகத்தை சுத்த விட்டீங்க. 5 வருஷம் கழிச்சு சென்னைக்கு வரேன். என்ன கோயில் கூட்டு வரான், பார் கூப்பிடுற? நீ எல்லாம் ஒரு பிஏவா? நீங்க என்ன சும்மா வந்தீங்க? வழியோட தானே வந்திருக்கீங்க. இந்த வழியை குறைக்கணும்னு ஆசைப்பட்டா கடுப்பு தெரியுங்க. சார், பிஏனா என்ன சார்? பர்சனல் அசிஸ்டன்ட். பிஏனா பெயின் கில்லர். வாங்க வாங்க. ஐயோ, பாம்பு. சார் சார், இங்க பாம்பு வச்சிருக்காங்க சார். பாம்பு வச்சிருக்காங்க சார். யோ, பாம்பு இல்லையா? பாம்பு. பாம்பு. சார் சார், வாங்க சார். வாங்க கோயில் போல சார். போல வாண்டறல வா. சார் 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 சார். சார் இருங்க இருங்க, அமைதியா இருங்க. இருங்க. இந்த சம்பவம் ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. ஒருவேளை எவனோ நம்ம சீனை திருடி வேலை பார்க்கறானோ? சேம் பிளேஸ், சேம் சீன். உங்களை போட்டுரும். பயப்படாத, இது பல்ல இல்லாத பாம்பு. பண்ண இல்லையா? அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? இப்ப தெரியும் பாரு. சார், நீங்களா? யோ, நீனு இந்த வேலையை தான் பாக்குறியா? என்ன சார் பண்றது? உலகம் பூரா கொரோனா வித்த காட்டிட்டு இருக்கும்போது நம்ம வித்து யார் சார் பாக்குறா? அதான் ரெகுலரா கடையை போட்டேன் சார். என்ன சார், ஒன்னும் புரியல. அது அப்புறமா சொல்றேன். நீ இங்க இருக்க, இந்த பாம்பு இங்க இருக்கு. அப்ப அந்த பாம்பை பிடிக்கிறதுக்கு ஒரு வீரன் இருப்பானே, அவன் இங்க. ஓ, நீ தானா? ஆமா, இந்த சீன் எங்க இருந்து புடிச்ச? உங்ககிட்ட இருந்து தான் சார். என் கிட்ட இருந்தா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணதை பார்த்து நானும் பண்ண வந்தேன். ஆசை ஆசையா பாம்பை தூக்கி பர்ஃபார்ம் பண்றதுக்குள்ள கெடுத்துட்டீங்களே சார். நான் கெடுக்கல, உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன். அன்னைக்கு தெரியாம இப்படி பர்ஃபார்ம் பண்ணி தான் நான் கேட்டேன். அதே தப்ப நீனும் பண்ணிடாத. உனக்கு சிம்பிளா அழகா ஒரு மேட்டர் சொல்ல, கேட்டுக்கிறியா? கல்யாணமே பண்ணிக்காத. எப்படி பாஸ் தத்துவமா எடுத்துறீங்க?